வணக்கம். ஜபை இஜெட் ஃப்ரம் ஜவாது புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப வற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாட்டில் எத்தனையோ சம்பவங்கள், போலீஸார் உஷாராக இருந்தாலும் சரி, மக்கள் எவ்வளவு உணர்வாக முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் சரி, சில தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் எதுக்குங்க போலீஸு அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மற்றபடி காங்கிரஸ் ஆகட்டும், எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி. ஆனால் அதை அரசியல் படுத்தக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது ரொம்ப மிக கொடூரமான ஒரு செயல். அதாவது கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பின்னால் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், கூட்டு பலாத்கார நிகழ்ச்சிக்கு முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வுங்கிற கான்செப்டில் அதிமுக எடப்பாடி பிரிவு பெப்பர் ஸ்ப்ரே எல்லா மாணவிகளுக்கும் பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது கொஞ்சம் ஓவர் தான். அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்திலேயே அவங்க ஆட்சியில் நடக்கலையா, இந்த தவறு நடக்கலையா? பொள்ளாச்சி ஒன்றே போதுமே. பொள்ளாச்சி அண்ணா காப்பாத்துங்க, இன்னைக்கு அந்த குரல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அதுக்கு திமுக காரங்க பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்தாங்களா, இல்லை ஆளுக்கு பெண்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கத்தியை வச்சுக்கிடுங்க, இல்லை ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்தாங்களா? துப்பாக்கியை கையில் கொடுத்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன பேசணுமோ அதை பேசுனாங்க. ஆமாம், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியை சாட்சின்னு போட்டு பேசினார். மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் போராட வேணுமோ போராடினாங்க, அவ்வளோதான் முத்துக்கூட. மற்றபடி பெப்பர் ஸ்ப்ரே கையில் கொடுக்கறது, கையில் துப்பாக்கியை கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அதிமுகவுடைய ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லணும். அதே நேரத்தில் போலீஸார் அந்த நேரத்துக்கு ரோந்து போயிருக்கிறாங்க. ராத்திரி 10 to 11 சம்பவம் நடந்த அன்னைக்கு 10 to 11க்கு அந்த ரேஞ்சுக்கு போலீஸ் போயிருக்கிறாங்க. பட் அது சுவர் கொஞ்சம் உயரமான பெரிய சுவரம், மறுபுறம் கான்செப்ட். அதனால அந்த ரேஞ்சுக்கு அப்படியே டச் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க. பயங்கரமான காடு மாதிரி இருக்கு கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி புதர் மண்டி இருக்கிற ஒரு சமயத்தில் அந்த ரேஞ்சுக்கு பார்க்காம அப்படியே வந்திருக்கிறாங்க. பார்த்துருந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த நிகழ்வுல கட்டாயம் பிடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு போலீஸார்கள் செய்த ஒரு தவறு தான். கவனக்குறைவு என்றாலுமே கூட அந்த ஒரு அசால்ட், டெய்லியும் போகிறோம் இன்னைக்கு போகல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷன் தான், என்னதான் இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு தவறு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் அவர்களுமே நம்ம குற்றம் சுமத்தலாம். அதே காக்கி சட்டையை போட்டு நம்ம பண்ணக்கூடிய சமயத்தில் நம்மளும் அந்த ரேஞ்சுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். அதே நேரத்தில் போலீஸார் ஏகப்பட்ட பெரிய பெரிய விஷயங்களை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அதே மேட்ரு மாதிரி தான் இந்த மேட்ரு. சக்குன்னு பண்ணாங்க, பிடிச்சாங்க, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த தமிழக அரசும் அதுக்கு கம்ப்ளீட்டாக யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மாணவிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட வகையில் கரெக்டாக கிளீனாக எந்த அளவுக்கு சீக்கிரமாக விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உந்துதல் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதை போலவே இது ஒரு சம்பவம், அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமாம், அதே நேரத்தில் அதை போல ஒரு செயல்பாடு இன்றைய மாணவ மாணவிகளுக்கு ஆகுமானதா அப்படிங்கிறது நம்மளும் திங்க் பண்ணணும். அதுக்காக மனித சுதந்திரம், தனி சுதந்திரம், இதெல்லாம் பெண் உரிமை, என்ன ஆணும் பெண்ணும் பேச முடியாதா, அப்போ காதலுக்கு எங்கே தான் பேசுறது அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் ஜாக்கிரதை உணவுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், அதையும் நம்ம தற்காத்துக்கணும். 11 மணிக்கு காதலன் காதலி ஒரு இதில் அவர் அந்த பையன் மெக்கானிக்கு உள்ள உட்காந்து கொஞ்சம் சகஜமாக இருந்திருக்காங்க. சேம் அதே அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு மாதிரியே தான் இது. சேம் உள்ளே இருந்திருக்கிறாங்க. பக்கத்தில் தனியார் பாரு. ஆமாம், 3 பேர் குடிச்சிட்டு வந்திருக்கிறானுங்க. அந்த நாம் தமிழர் கட்சி, சீமான் கட்சிக்கு அந்த பாரை ஒட்டச்சு நவுத்திட்டாங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் அது. ஆமாம், அந்த வகையில் சீமான் கட்சியை பாராட்டலாம். வரக்கூடிய சமயத்தில் இவங்க காதலர்கள் 2 பேரும், ஆணும் பெண்ணும் காதலர்கள், விமான நிலையத்துக்கு பின்னால் அந்த புதர் மண்டி அந்த இதில் ஒரு காரில் உட்காந்து கண்ணாடி ஏற்றி விட்டு உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, மற்றபடி வேறு சகஜமான உணர்வு, மற்றபடி சோ. ஆமாம், நல்லபடியாக ஒரு நிம்மதியாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அதை பார்த்த வண்ணமாக இவங்க 3 பேரும் வந்த உடனே குடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சமயத்தில் மற்றபடி அவர்களுக்கு போதை தலைக்கேறி அதை பார்த்த உடனே அவர்களும் செக்ஸில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த காதலி இதை பார்த்துட்டு இவங்களுக்கு பற்றிக்கிச்சு. உடனே மிகப்பெரிய ஒரு அடிச்சு உடச்சி, கண்ணாடியை உடச்சி
அந்த காதலனை வந்து மண்டையில் அடித்து அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் தனிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே வச்சு 3 பேருமே கூட்டு பலாத்காரம். ஆல்ரெடி பார்த்தோம்னா அந்த 3 பேருமே வந்து பழைய குற்றவாளிகள். சதீஷ், கார்த்திக், மற்றபடி வந்து குணா அப்படின்னு 3 குற்றவாளிகள். ஆமாம், அவங்களும் ஏகப்பட்ட கொலை கொள்ளை வழக்கு ஏகப்பட்டது இருக்குது. இருந்தாலுமே கூட அந்த நிலைப்பாடு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக காவல்துறையின் கவனமின்மை ஒரு பக்கம் இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு உடனே இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறாரு, 4 மணிக்கு மேலே தான் வந்து அந்த இதே நினைவே தெரிஞ்சிருக்குது ஒரு இது அந்த காதலினுடைய ஒரு விஷயத்துக்கு. ஆனால் இவருக்கு அடித்த உடனே கொஞ்சம் தெளிஞ்சிட்டார், 1 ஹவருக்கு மேலே தெளிஞ்சிட்டாரு காதலன். ஏன்னா அவங்க கத்தியில் வெட்டியிருக்கிறாங்க, தலையில் வெட்டினோடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. 1 ஹவருக்கு மேலே தெளிஞ்சிடுறாரு. உடனே போலீஸுக்கு ஃபோன் அடித்த உடனே 4 மணி அளவில் வந்து பொதுமக்களும் தேடுறாங்க, அந்த ஏரியாவில் பொதுமக்களும் தேடுறாங்க. மற்றபடி ஏகப்பட்ட பேர் தேடி அந்த பொண்ணை வந்து மீட்டிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து ஒரு புதரில் இருந்து வந்து நடந்து ரொம்ப நடக்க முடியாமல் நடந்து வந்திருக்கா. இப்போதைக்கு அந்த பெண் வந்து நன்றாக இருக்கிறாள், உடல்நலம் பரவாயில்லை. ஆமாம், அந்த பெண்ணை வந்து பலவிதம் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பொதுமக்களாகிய நம்மளும் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து டெல்லி மேட்டர் மாதிரி தான். அதெல்லாம் 11 மணி அப்படிங்கிற சமயத்தில் காதலனோடு இன்னைக்கு சகஜமாக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப ஒரு சகஜமாக போச்சு. இதை பலர் வந்து குற்றவாளியாக இருக்கட்டும், குற்றம் செய்யாதவர்கள் கூட குற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல். சில பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுவான், சில பேர் அப்படி இல்லை, அடப்பட 10 குற்றம் பண்ணிட்டோம், 11ஆவதாக இந்த குற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் அவனுக்கு வந்து அது ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஆகி போகுது. இதன் அடிப்படையில் வந்து நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 11 மணிக்கு அந்த காட்டுக்குள்ள அந்த காதலர்களுக்கு என்ன வேலை? அதே போல் அண்ணா பல்கலைக்கழகத்தை அதே மாதிரி கேள்வி வந்தது. டெல்லியில அதே மாதிரி தான் அந்த பிசியோதெரப்பி மாணவிக்கு ஏற்பட்ட விஷயத்தில் கேள்வி வந்தது. இதெல்லாம் வந்து சகஜமாக பல விதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சில விஷயம் வந்து வெளியே தெரியுது. இதெல்லாம் வந்து இது எத்தனை நாளாக நடந்துகிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் காதலும் காதல் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு தான் வந்து அது தெரிஞ்சிருக்குது. அதே நேரத்தில் இது அடிப்படையில் வந்து நாம் மக்களாகிய குறிப்பாக மாணவர்கள் இளைஞர் எவ்வாறு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் சந்திக்கக்கூடிய நிகழ்வு 11 மணிக்கு ஏன்? அப்போ யாருமே இல்லாத அளவுக்கு இவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார்கள், அப்புறம் சகஜமாக நடந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ஆனால் இதை பயன்படுத்தி குற்றவாளிகள் வந்து தவறு செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பட்ட வச்சமாக வந்தாலுமே கூட, மற்றபடி வந்து காவல்துறை மீது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தாலுமே கூட இதை வைத்து அதிமுக வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து விழிப்புணர்வாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி தெரியல. சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாங்க. ஆமாம், எல்லா பெண்களுக்கும் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இதை வைத்து ஒரு அரசியலா அப்படிங்கிறது மிக கேவலமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தை பொள்ளாச்சி மேட்டில் திமுக என்ன பண்ணாங்க? போராடினார்கள், பலவிதமாக போராடினார்கள், வெளியே கொண்டாந்தார்கள், அவ்வளோதான். மற்றபடி வந்து பெப்பர் ஸ்ப்ரேயோ மற்றபடி கையில் துப்பாக்கி ஒவ்வொரு பெண்கள் வைத்துக் கொள்ளுங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆமாம், எவ்வளோ ஒரு டீப்பாயா துப்பாக்கி சூடு அதிமுக எடப்பாடி ஆட்சியில் 13 பேரை சுடலையா தூத்துக்குடியில்? அதுக்கு என்ன சொன்னார் அவர்? ஒன்று, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இந்த கரூர் மேட்டரில் கூட நிருபர்கள் கேட்குறாங்க, இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, நான் வந்து சும்மா வந்துக்கிட்டு இருந்தேன், கேள்விப்பட்டேன், மற்றபடி இது சம்பந்தமாக எனக்கு எதுவும் தெரியாதுப்பா பட் அப்புறம் தான் வந்து அவர் பல விதமாக பேசுகிறார். நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரிங்க, ஆமாம், எவ்வளோ டாட்டா பிர்லா வந்தாலும் சரி, அப்படி வானத்திலே பொத்துக்கிட்டே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தவறு நடந்தால் இருக்கக்கூடிய ஆட்சி எந்த அளவுக்கு அதை பாதுகாக்க வேண்டும். உடனே இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனே உத்தரவு போட்டார். சக்குன்னு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி குற்றம் டக்கு என்ன பண்ணும், உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்கன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், இந்த ஒரு வேகம் அதிமுக ஆட்சி நாளைக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு வகையில் திமுகவை பாராட்டலாம். மற்ற வகையில் காவல்துறையும் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டதா, விழிப்புணர்வு இல்லையா அப்படின்னு பார்த்தாலுமே கூட, மற்றபடி டக்குன்னு ஒரு விஷயத்தை உடனே செய்கிறாங்க. ஆமாம், அது அந்த வகையில் ஒரு பாராட்டலாம்.
பரவாயில்ல, இந்த இனிவரும் காலங்களிலாவது ஆமாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சம்பவங்கள்லாம் வந்து அரசியல் செய்யாதீங்க அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. எந்த கட்சியாக இருக்கட்டும், அது அதிமுக வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், என்ன ஒரு அரசியல் செய்ய வேணும். இதுமே கேலித்தனமாக கோமாளித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறதா வந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.